என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. பூஜை இதுல என்னைக்குமே கந்த சஷ்டி கவசமோ இல்ல கந்தர் அனுபூதி சிவபுராணம் இதெல்லாம் படிப்பேன். ரீசெண்டா பாடம் பண்ணிட்டு இருக்கோம். அது படிக்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு சந்தேகம் வரும். இது படிக்கிறோம், படிக்கும்போது திடீர்னு இந்த வார்த்தைக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. போன வாரம் கந்த சஷ்டி கவசம் படிச்சு அதுல ஒரு இது என்னன்னா 36 டைம் ஒரு நாள் 36 கொண்டு ஓடிய என்னாலும் ஈரெட்டாய் வாழ்வார் அப்படின்னு போட்டு. அது என்ன ஈரெட்டு? 16. அது என்ன 16? அந்த 16 செல்வங்கள். அது 16 பொதுஜனங்க என்ன இருக்காங்க 16 செல்வங்கள். ஆனா அதுக்கு ஒரு 16 புள்ள நினைச்சிட்டாங்க. 16 புள்ள பத்திரிக்கை வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் 16 செல்வன்னாங்க. ஆனா 16 கலை சந்திரக்கலை. அந்த சந்திரக்கலை கரெக்டா பிடிச்சி அது யோகம். அந்த யோகத்துல செய்யும் போது 16 வயசு அந்த இளமையாவே இருப்பாங்க. என்றும் 16 அந்த மாதிரி இருப்பாங்கன்னா அது கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள அது யோகம். யோகம் அது உள்ள வருவாங்க. என்னாலும் ஈரட்னா 16 வயசு அந்த என்று 16 மார்க்கெட்டிங் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆன்மீக பக்தின்னு பார்க்கும்போது 16 எல்லா செல்வங்களும் பெறுவாங்க. ஆனா யோகத்துக்கு அது 16 நமக்கு அதான் அது 16 என்றும் 16 இளமையா, அதாவது ஒரே லெவல்ல இருக்கு. இது 16 இது 16 ரெண்டு சேர்ந்து குழுமணம் 64 கலை. அந்த 64 கலைகளோட இதுதான் 16 ஸ்டாண்டர்ட். அந்த 16 32 32 64 ஆகும். அது யோகத்துல போனா அது செய்யலாம். திருப்புகள் அருணகிரிநாதர் திருப்புகள் பாருங்க. அந்த திருப்புகள்ல என்னன்னாக்கா பெருமான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முருகன் பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லைன்னா அப்புறம் அவர் எப்படி உலகத்துக்குள்ள வந்தது, அவர் என்ன பண்ணாரு, பிறக்கிறதும் இல்ல. எல்லாரும் பிறப்புனாவே ஒரு பெண்ணோட யோனிலிருந்து வெளிவரும். பிறப்புன்றது அதான். அது சின்ன எறும்புல இருந்து எல்லாத்துக்கும் ஒரே சேர்ந்தான். ஆனா இதுல பிறவான் இரவான் தான். இப்ப முருகன் எப்படி பிறக்கலாம்? சிவனை நெத்திக்க நெருப்பாதானே பிறக்கலாம். அதான் உதித்தனன்னு எல்லாரும் பிறந்தான்னு. ஆனா முருகன் உதித்தனன்னு சொல்லுவாங்க. உதிச்சுதான் வர. அதனால அவங்களோட நிலை வேற இவங்களோட நிலை வேற. அது அவங்க அது யோக மார்க்கத்துல போகும்போது உதிக்கிறது, பக்தி மார்க்கமா பிறக்கிறது. எது நீங்க சலிச்சிருமா? பிறக்கணுமா உதிக்கணுமா? ஏன் முடியும்? அருணகிரிநாதர் என்னங்கிறாரு இதுல கந்தர் அனுபூதியில அறியாத மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படிங்கிறாரு. அது அறியாத மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு நம்ம அறிஞ்சு அறியாத மெய்ப்பொருளுக்கு நான் பணிகிறேன். அறியாத மெய்ப்பொருள் அது நமக்குள்ள கடவுள் இருக்கு. கடவுள் மூச்சு. இப்போ மூச்சு எங்க இருக்குதுன்னு தெரியாது. முன்னோர் அவ்வளவுதான். ஆனா அது கடவுளா இருக்கு. கடவுள் தெரியுதா? தெரியாது அறியாத அறிவுதான் விஷயம். அதுக்கு அடிமை. இப்ப நாம கடவுள் தான் அடிமை, மனசுக்கு அடிமை. கடவுள் தான் அடிமை. எல்லாம் சுத்தி சுத்தி மறைமுகமா சொன்னாங்க. அறியாத மெய்ப்பொருள் அப்படிங்கிறது அது அறிய முடியாம இருக்கு. அறிஞ்சா எப்படி சொல்லலாம்? ஆனா அறிவை இந்த கூட்டு வெளியே அறியும். ஆனா கூட்டுல இருக்கும் போது அறிஞ்ச ஞானி. இந்த கூட்டு விட்டு வெளியே அடுத்தது கடவுள் அடையிறதுக்கு துணையா இருக்கிறது விதியா மதியா? அதாவது ரெண்டுமே வேணும். விதி நீ கடவுளை அடையணும்னு இருந்தா மதி தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா விதி இல்லைன்னு வச்சுக்க, மதி அடிக்காம அதான் சொன்னாங்கல்ல, அந்த நான் கடவுளை நோக்கி போகணும் போது அந்த விதி கடவுளை நோக்கி போகணும் விதி இருந்தா உங்க மனசு அதனால இது மேல போகணும் வழிகாட்டும். ஆனா விதி இல்லைன்னு வச்சுக்க, ஐயா சொல்றாரு சாராய கடை கூத்தியா கல்லு போறது இப்படி இதுன்னு போயிடும். அப்ப எங்க கடவுள் பக்கம் வர அந்த மனசு உங்களுக்கு இந்த விதி தான் முடிவே பண்ணுது. நீங்க அது மனசு ஒத்துழைச்சா தானே அந்த விதி தான் கன்ஃபார்ம். மனசு அது சப்போர்ட் பண்ணும். விதிக்கு தகுந்த மாதிரி மனசு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா பண்ணாது. திருவள்ளுவர் சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சிதான் தெய்வத்தை கொடி தரும். விதி போகக்கூடாதுன்னு இருந்தாலும் போறாங்க.
இப்போ ஒரு கோயில் இருக்குது, ஒரு விசாரி இருக்குது. சரி. அதுக்கு ஆசைப்படுறது இதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்பெல்லாம் அந்த அதுதான் இப்ப அதான் இருக்குது. அது தெய்வம் அப்போ அவர் சொன்னது அது தெய்வ புலவர், அது தெய்வமா இருக்கு சொல்லிட்டாரு. இப்ப மனுஷனுங்களாம் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல சப்போஸ் அது விதி வந்து அதாவது ஒண்ணு இல்லை சாமி, நீ கடவுள் அடைக்கணும் இப்படி பண்ணுன்னு சொன்னா அதுக்கு அந்த மெய் வரணும் யாரும் சேர்த்து வரையும். ஒரு பொண்ணை மெய் வரத வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு முறை சுற்றி பிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படிதான் சாமி. இப்போ ஒரு பொண்ணுன்னா அப்படியே போறான், அது திருப்பி வந்து திரும்பிக்கிறான், எந்த பண்ணாத மாதிரி திருப்பி ஃபாலோ பண்றான், கூட கண்டுபிடிச்சிக்கிறான், பொண்ணை கண்டுபிடிச்சான், பேசுறான், அது கணவனா அடிச்சாலும் சரி. ஒரு பார்த்தா அந்த இந்த என்ன படம், ஒரு படம் ஒன்று செவன்ஜி ரெயின்போ காலனி அது ஒரு படம். அதில் அந்த இதே டைலாக ஒரு பொண்ணு லவ் பண்ணிடுவான், செருப்புலேயே தடிப்பான், சிச்சினே வாங்கிக்குவான், அவங்க அப்பா திட்டுவாங்க, கூட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவான். அதே போல செருப்பு அடிச்சு போட்டு சொன்னோம், ஏன்னா நான் யாரே சம்மந்தம் செருப்பு அடிச்சு வாங்கிட்டு நிற்கிறிய, உன்னை பெத்த அப்பா அம்மா திட்டினா கோச்சு வந்துட்டியான்னா அப்போ அவங்க பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணுங்க செருப்பு அடிச்சோட வாங்கி தயாராகிற உலகத்துல அப்பா அம்மா திட்டி அவங்க வாங்கிக்குவான். சொல்லுங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாம் வந்து காலம் கெட்டு போச்சு சார், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரிங்க அதே திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கந்தர் அனுமதியில் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரம் ஏழேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைத்திலையே அப்படிங்கிறாரு. அது என்ன இல்லையா? அது அருள் எப்படி பெறது? ஆதாரமும் வந்து இப்ப நம்ம ரெண்டாவது படம் கட்டப்படனா அந்த ஆதாரம் அதுக்குன்னா அந்த விதி உங்களை இருக்கணும். இப்ப நீ பிரசன்னா நீ ஞானத்தை அடையணும்னு உன் தலையில் வச்சிருந்தா நீ தூங்கினால இழுத்துட்டு போயிடும். நீ போகக்கூடாதுன்னு நீ என்னதான் குட்டி காட்ட சொல்ல உனக்கு போகாது போகாது. சரிங்க. அப்ப போகணும், விதியோடைய அருள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்குதான் அது இப்ப நீங்க வந்து இந்த நாங்கள் பாதையில போகணுன்ற வைராகியம் வேணும். அதுக்கு நம்மளால நீங்க தான தர்மம் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து எதை சொல்லுவாங்க, இப்போ அது போயினே இருப்பான், திரும்பி பார்க்க மாட்டாங்க. அடுத்தடுத்து போனா இல்லை டெய்லி வரண்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம பார்க்குற மாதிரி வந்து நம்ம தான தர்மம் பண்ணும்போது அது நம்ம சப்போர்ட் பண்ணணும். தர்மத்தின் வலிமை என்ன? இந்த பாதையில போறவங்க தர்மத்தின் வலிமை. தர்மம் வந்து நிறைய சொல்லுவாரு, தராசு தட்டு ரெண்டு இருக்கும், ஒன்றுல பாவம் நிறைய இருக்குது. சரி. இப்போ சரியானாலும் நம்ம கடவுள் இப்போ வந்து கடவுள் மாதிரி கடையினா ரெண்டு மேலக்கிளை எல்லாம் ஒன்றா நிற்கும். அப்போ நீங்க பாவம் நிறையன்னா புண்ணியத்தை வைக்கும் போது அது சரி வரும். புண்ணியம்னா நீ எந்த வழியிலாம் பண்ணலாம். நீங்க பொருளுக்கணும் பொருள் கொடுக்கலாம், உடல் உழைப்புக்கணும் உடல் உழைப்பு கொடுக்கலாம், எதுவும் இல்லையா நல்லா இருந்து வாழ்த்தலாம். அதாவது எந்த பிரதிபலனும் இல்லாத செயல் எல்லாமே தர்ம செயல் தான். அது நீங்க எதனா ஒன்று எதிர்பார்த்து தர்மம் கிடையாது. தானே வரும். சரி, அது வந்து எடுத்து போவாங்க எப்படி கன்ஃபார்மா சொல்லுங்க. எழுதி மாதிரி நீ செத்து போய் உங்க வீட்டுல சொல்லுமே இப்ப யோசிக்கிறேன். அப்படிலாம் கிடையாது சாமி. நிறைய அதுல டைம் முடிஞ்சு வரல நிறைய வந்துக்குது. அதாவது எழுதி வச்சுட்டாங்க 8 ஹவருக்குள்ள எடுத்தா இந்த எப்ப சாவா இது நடக்கிற காரியமா சொல்லுங்க நீங்களே. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல வரல. நீ வந்து கண்தானம் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஆமா இவங்க கண்தானம் பண்றான்னு இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்து போயிடுவாங்க. இவங்க சொல்லலன்னு வைங்க, அதுலயும் வந்து அதுக்கு ஒரு விதி மாதிரி அந்த விதி நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீ கட்டை கொடுக்கணும்னு இருக்கணும், அவங்க வாங்கணும்னா அந்த நேரத்தில் கரெக்டா நடக்கும். அந்த நேரத்தில் இவங்க மறந்து போயிட்டாங்க என்ன செய்யறது. ஆனா பையன் வந்து நான் தர்மம் பண்ணா அவருடைய மூணு என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா தர்மம் பண்றோம், அவருடைய பிரதிபலிப்பு இல்லாம தான் பண்ணோம். புகழ் பசங்க நிறைய பேர் தர்மம் நல்லா யோசிப்பாங்க. தர்மம் அதாவது நம்ம பேர் வேணும் புகழ் வேணும் எதனா ஒண்ணு வேணும்னு செய்யற தர்மம் வந்து நினைக்கிறது எதுவுமே எதிர்பார்க்க செய்யற பேர் தான் நினைக்கும். இப்ப அதுவும் ஒண்ணு சொல்லணும்னா எதிர்பார்த்து போட்டு போனோம்னா அப்படியே நினைக்க மாட்டோம், அவன் பேர் நினைக்கும். நம்ம என்ன அலைகள் தானாகவே மாற்றிடுவோம். இதே நடத்த நம்ம இப்ப அனுபவிக்கிற கல்வெட்டு விதி அதுல போன பிறகு நம்ம செஞ்ச பாவத்தான் விதி வந்துச்சு. ஆனா அந்த இப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மம் அந்த விதியை மாத்துமா இல்ல அடுத்த பிறப்புல தான் மாத்துமா? அதாவது
நீ போன ஜென்மத்தை செஞ்சுட்டு வந்ததை இப்ப அனுபவிச்சுக்க. இப்ப பிறந்தது செஞ்சுக்கிறவையா இது அடுத்த ஜென்மத்தை எடுப்பாங்க. இப்ப இதே நீ யோகத்துல போய் அந்த அந்த பாவமோ புண்ணியமோ வந்து நம்மளுடைய அதாவது விந்துலாம் மூலையில இதோ பதிவாக்கி இருக்கு. அதாவது 7 இடத்துல பதிவாக்கி இருக்காங்க. நம்ம நடந்துட வச்சுக்கலாம். நீ யோகத்துல போய் செய்ய 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 அது அழியுது. அப்போ அது அடுத்தது எடுத்து வரப்போகுது. இப்ப நான் வந்து பாடம் பண்றேன், ஆனா இப்ப என்னோட விதி பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா நான் பண்ணணும் அப்படிங்கிற வைராகியமும் தான தர்மமும் நான் செய்யறேன் அப்படின்னு இருக்குது. அப்ப பண்ணக்கூடாதுங்கிற விதியை இது மாற்ற முடியுமா? இல்ல, பண்ணக்கூடாத விதியே ஜெயிக்கும். நீ பண்ணக்கூடாது ஏற்கனவே அதாவது இப்போ ஒன்று சொல்றேன். இப்போ ஒன்று சார், இப்போ வந்து ஒரு சிப்பு இருக்குது, எல்லாத்தையும் வச்சு சாப்பிட பென்ட்ரைவ் இருக்குது. நீ பென்ட்ரைவ்ல என்ன பதிவு பண்ணி அதுதான் வெளியில வரும், பண்ணது வருமா? அப்போ நமக்குள்ள இறைவன் இதுதான் நடக்கணும் எழுதி அனுப்பிட்டான். அப்போ எங்க வரும்? இப்போ ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா அப்பா அம்மாவும் இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், என் பிள்ளை நல்லா வந்து தான் அனுப்பி விடுறாங்க. ஒரு பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் இருக்குது, ஒன்று 2வது இருக்குது, ஒன்று 3வது இருக்குது, ஒன்று மக்கள் ஃபெயில் ஊட்டி உட்காந்துருக்கு. ஆனால் ஒரே மாதிரி சொல்லி தர்றாங்க. அவங்கவுங்களும் மாறுது இல்லை. அப்பா இவங்க அப்பா அம்மாவுடைய ஆசை எல்லாம் படித்து முன்னேறணுன்றது அப்பா அம்மாவுடைய ஆசை. ஆனால் இறைவனுடைய ஆசை அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அவன் எழுதி அனுப்பிச்சு தான் நடக்குது. இதை நம்மளால மாற்ற முடியாது. அப்போ நாம வந்து நம்ம நம்பத்துக்குள்ள ஒரு சிப்புக்கு இது இறைவன் எழுதி வச்சு சிப்பு, அதான் தலையெழுத்து ஊழ் வேணா கண்ணு வேணான்றால அந்த சிப்பில் எழுதி வச்சுக்கிட்டா அது தான் நடக்கும். சரி, இப்ப நம்மளால முடிக்க முடியல. ஆனா இப்ப நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, என்னால இதுல போக முடியல. ஆனா எனக்கு வந்து போகணும், ஆன்மீகத்துல இதாகணும் அப்படின்னு ஒரு புனிதமான பக்தி பண்றான். அதே சமயம் அவனுக்கு முடிந்த அளவுக்கு யாரு கரெக்டு. இப்போ நம்ம வள்ளலார் எடுத்துக்கணும். அவரே என்ன சொன்னாரு, இது முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் பக்தர்லாம் கேட்கும்போது, நானே இது ஒரு பிறப்புல முடிக்கலப்பா, பல பிறப்பா வந்து இப்பதான் முடிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க நல்ல தூய பக்தி பண்ணுங்க, இது ஒரு நாளைக்கு வருங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு. இப்ப நீ தூய பக்தி பண்ணு, நான் முடிக்கிறேன்னு நினைக்க வேணாம். இப்ப நான் என்ன இந்த பிரிவுல முடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, நீங்க இந்த பிரிவுல முடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. இப்ப சொன்னீங்க பார்த்தா எந்த பலனும் எதிர்பார்க்க கர்மவினையும் செய்யணும். அதை செஞ்சுனே இருந்தா நம்மளோட ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு போவாங்க மேல. இப்ப நம்ம மேல அழுக்குது, கொஞ்சம் தண்ணிக்குது கழுவுறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணிக்கு மேல மொத்தமா கழுவு. ஒரு நாளைக்கு நிறைய தண்ணி தான் கழுவ முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கழுவுனா இது ஒரு பிறவியா கொஞ்சம் கொஞ்சமா கழுவின்னு வரலாம்.